எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, powered by Milton and Volany, protection partner Good Night Advanced Express System. தமிழர்களுடைய ஆன்மீக வழிபாடுக்கு பின்னாடி ஆழமான அறிவியலும் ஒளிஞ்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் கார்த்திகை தீப வழிபாடு. இந்த கார்காலம் அப்படின்னு முடிஞ்சதுக்கு உடனே தான் நம்ம கார்த்திகை மாதம் பிறக்குது. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கொசு மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து எக்கச்சக்கமா பரவ ஆரம்பிச்சிடும். அதனால வீடுகள்ல விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பருத்தி திரினால விளக்கேத்துவாங்க. இதுல வரும் நெடினால இந்த கொசுகள் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு அழகான ஃபெஸ்டிவல் தான் கார்த்திகை தீபம். ஆல்ரெடி இவ்வளவு அழகா இருக்கும் இந்த செட்டை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக ஒளி ஏத்துறதுக்காக 4 அழகான பெண்கள் வர போறாங்க. So let's welcome them to அதிர்ஷ்டலட்சுமி. மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. So time for us to meet our contestants. முதல்ல வணக்கம் சுசித்ரா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க் யூ so much. என் பேர் சுசித்ரா, நான் வில்லிவாக்கம்ல இருந்து வரேன். நான் HR ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹாபிஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்சிங் டிவி, டான்சிங், சிங்கிங். சும்மா இருக்கும்போது போர் அடிச்சா புக்ஸ் படிக்கிறது தூங்குறதுக்காக புக்ஸ். எஸ். திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல. என்கேஜ்மெண்ட்? யா, கமிங் சண்டே ஐம் கெட்டிங் எங்கேஜ். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so God bless you. உங்களுடைய fiancé என்ன பண்ணிட்டு இருக்காரு? He's worked for சுந்தரம் குரூப்ஸ். அவர் பேர் சொல்லுங்க. யா, he is கமல். வழியா வெக்கப்படணும் நீங்க சொல்லும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் சுசித்ரா. இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் and உங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்து you should get married very very soon. என்னைக்கு வெட்டிங் டேட்? February 14th, Valentine's Day. Love marriage or arranged marriage? Love come arrange. Super. So I think it's perfect இல்லையா? Valentine's Day. Perfect. All the very best to you. God bless you. Contestant number 2 காயத்ரி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much. சொல்லுங்க உங்களை பத்தி. நான் திருச்சில இருந்து வரேன் and 1.5 இயர்ஸா நான் IT செக்டார்ல வர்க் பண்றேன் காக்னிசன்ட்ல. ஹாபீஸ்னு பார்த்தோம்னா பாடுவேன், டான்ஸ் ஆடுறது அண்ட் சின்ன சின்ன விஷயங்களை வித்தியாசமா செய்யறது அண்ட் கவிதைகள் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். எப்பயுமே துருன்னு சுத்தி இருக்கிற எல்லாரையும் கலகலன்னு வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஓகே, ஸோ காயத்ரி நீங்க ஆல்சோ ஒரு கவிதையில எல்லாம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு பர்சன் இல்லையா? கவிதாயினின்னு சொல்லுவாங்களாமே, கவிதை எழுதுறவங்க எல்லாம். ஸோ நீங்க எங்களுக்காக ஒரு கவிதை சொல்வீங்களா? ஷியோர். இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு ஸ்பெஷல் கவிதை கிடையாது, ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஓகே. வணக்கம், என்றென்றும் புதுமை இதுவே எங்கள் பெருமை. முதல் சுற்று. நம் குழந்தையின் பருவத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துவது இந்த நிகழ்ச்சி. அது என்ன சுற்று என்றால் அர்ச்சனாவுடன் விளையாட தயாரா அட்டகாசமான ஃபர்ஸ்ட் சுற்று. இரண்டாவது சுற்று. பேசி பேசி ஜெயிக்கும் இந்த காலத்தில் பேசாமலே மௌன மொழியிலும் மற்றும் அபிநயங்களே கண்டுபிடிக்கும் இரண்டாவது சுற்று தான் ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்ட். மூன்றாவது சுற்று. நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்தாலே போதும், நாம் ஜெயித்து விடலாம் இந்த ரவுண்டை. அதுதான் மூன்றாவது சுற்று. இறுதியாக 2 கேள்விகள், 5 பெட்டிகள். அதன் பின்னால் இருப்பதோ ஓர் அதிர்ஷ்ட பரிசு. அதை வெல்பவருக்கு கிடைப்பதுதான் அதிர்ஷ்டலட்சுமி என்ற பட்டம். ஆனால் பெண்களை பூவுலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுமே என்றென்றும் அதிர்ஷ்டலட்சுமிகள் தான். நன்றி. வெரி நைஸ் காயத்ரி. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோட பொறுத்த வரைக்கும் எந்த ரவுண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம், காயத்ரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. வெரி வெரி வெல் செட் காயத்ரி. டைம் ஃபார் அஸ் டு மூவ் ஆன். ஜனனி, வணக்கம். உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ஜனனி, நான் சென்னையில இருந்து வரேன். இன்ஃபோசிஸ்க்கு ஒர்க் பண்றேன். ஓகே. அண்ட் நிறைய பேசுவேன், மியூசிக் நிறைய கேட்பேன். ஓகே. கொஞ்சம் சுமாரா பாட்டு பாடுவேன். ஓகே. டான்ஸ் பண்ணுவேன். டான்சிங், சிங்கிங். வீட்ல அதிகமாக நீங்க பேசுறது யார்கிட்ட? அப்பா கிட்ட. அப்பா கிட்ட என்ன விஷயங்கள்லாம் பேசுவீங்க? எல்லா விஷயம், A to Z. A to Z. Yes. எப்படி? He knows 100% of me. அப்படியா? ஃபுல் டாடிஸ் கேர்லா நீங்க? Yes. டாடி வந்திருக்காரா? வந்திருக்கார். மீட் பண்ணலாமா? Yeah. வணக்கம் சார், வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. உங்க பொண்ணு வந்து எல்லா விஷயமும் உங்ககிட்ட பேசுவாங்கன்றாங்க. ஐ அம் மோர் ஆஃப் a friend to her. மோர் ஆஃப் a friend. டாடி டெடிகேட் கூட சொல்வேன். சைட் அடிக்க கூட சொல்வீங்களா? சார் என்ன சார் நடக்குறீங்க? அவரும் சைட் அடிப்பாரு, அதை என்கிட்ட சொல்வார். நான் வெரி ஹாப்பி சார், வெரி ஹாப்பி உங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல. சார் இப்போ இந்த செட்ல நீங்க யாரை சைட் அடிக்கிறீங்க சொல்லுங்க? மேபி உங்களை தான். நான் கேட்காம இருந்திருக்கேன். ஜனனி, ஆல் தி பெஸ்ட். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய ஆசை. Thank you so much. கண்டெஸ்டன்ட் நம்பர் 4 பிரியதர்ஷினி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் அர்ச்சனா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், thank you so much. உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. என் நேம் பிரியதர்ஷினி, நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். நான் ஒரே ஒரு டாட்டர் தான் என்னோட ஃபேமிலில. எங்க அம்மா அப்பா நானு. சின்ன ஃபேமிலி பட் சூப்பரான ஃபேமிலி. வெரி நைஸ். இப்போ என் கூட வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் செல்வி வந்திருக்கா. ஓகே.
அண்ட் நான் ஒர்க் பண்ணுறது டிஎல்எஃப் பாக்லேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக எதுக்கு வந்தேன்னா உங்களை பார்க்கணும், நீங்கள் நேராக எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்டாக வந்தது. Thank you so much. You are really very super. Thank you so much பிரியதர்ஷினி. எனக்கு அப்படியே ரொம்ப வெரி ஹாப்பி ஆக்கிட்டீங்க. ஸோ பிரியதர்ஷினி உங்களுடைய ஹாபிஸ் பத்தி சொல்லுங்களேன். டான்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆர்வம். கிளாசிக்கல் டான்சிங்களா இல்ல கிளாசிக்கல். சோ எங்களுக்காக ஒரு கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திருநாள். கண்டிப்பா இல்லாமலா? ஓ ஸ்வீட். ஓகே, சோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல எங்களுக்காக நீங்க கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணனும். ஓகேங்களா? கிரேட். சோ நம்மளுடைய முதல் ரவுண்டுக்கு போயிடலாமா? Are you guys ready? நாலு பேருக்குமே all the very best. நீங்க நாலு பேருமே நல்ல ஈக்குவல் காம்படிஷன் கொடுத்து அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Time for us to move on. அதிர்ஷ்டலட்சுமியில முதல் சுற்று அட்ராசக்க உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1 minute கேம். நம்மளுடைய கவிதாயினி காயத்ரி அழகா சொல்லிருக்காங்க நமக்கு. எக்ஸாக்ட்லி 1 minute நீங்க ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ரொம்ப கம்மியான வினாடிகள்ல யார் அந்த டாஸ்க்கை சிறப்பாக முடிக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 ஸ்கோரராக இருக்க போறாங்க. அட்ராசக்கல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் ரோட்டி மேக்கர், வெஜிடபிள் சாப்பர், டெஃப்லான் கோட்டட் செட் ஆஃப் 2 pans and a coffee maker. சோ ஃபர்ஸ்ட் உங்க மனசுல என்ன வேணும்ன்றதை முடிவு பண்ணிட்டு திடப்படுத்திக்கிட்டு கேம் விளையாட ரெடி ஆயிடுங்க. Are we ready? உங்களுக்காக இங்க 10 விளக்கு அகல் விளக்கு அடுக்கி வச்சிருக்கோம். ஒரு பாட்டில் எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, வத்தி குச்சி இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல ஒரு விளக்கு ஏத்த போறீங்க, அப்புறம் ரெண்டாவது விளக்கு ஏத்த போறீங்க, அப்புறம் மூணாவது விளக்கு. சோ எண்ணெய் ஊத்தி திரி வச்சு அதை ஏத்திட்டு திருப்பி ரெண்டாவது விளக்குக்கு மூவ் பண்ணோம். ஒரு விளக்கு அட் டைம் மட்டும் தான் நீங்க ஏத்தணும். அது முடிச்சிட்டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு. ஸோ 1 minute யாரு 10 விளக்குமே ரொம்ப அழகா ஏத்தீங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீட்டுல இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்லாம் பண்ணிருக்கீங்களா? நோ. வாங்க சுசித்ரா. ரெடியா போலாமா? சோ சுசித்ரா ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க இன்னொரு வீட்ல போய் குத்து விளக்கு ஏத்த போறீங்க. அதுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு யோசிச்சிருக்கோம் நாங்க. ரெடியா? ஆல் தி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே. எங்களுக்கே தெரியாது போல இருக்கு நீங்க விளக்கு ஏத்துறது. ஓகே ஓகே சூப்பர். இதுக்குதான் வீட்டுல விளக்கு ஏத்தலாம் சொல்லுவாங்க கார்த்திகை தீபத்துல. உங்ககிட்ட இருக்கிறது இன்னும் 10 வினாடிகள் தான். 10 2 5 9 8 7 6 5 4 3 2 1 and time up. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்க, இந்த துணியெல்லாம் நம்ம பக்கெட்டை தோச்சு எடுத்து அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி எண்ணெயில அப்படின்றாங்க. சூப்பர். ஸோ நீங்க முடிச்சது 3. ஒரு ஃபுல் மினிட்ல 3 விளக்கு ஏத்திருக்கீங்க. கிரேட். கிரேட்டா? நீங்களே எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணிருக்கீங்க. நான் ஒண்ணுதான் முடியும் அப்படின்னு நினைச்சேன். நானும் நீங்க ஆரம்பிக்கும் போது 1ல தான் நிக்கும்னு நினைச்சேன். 3க்கு போயிட்டீங்க. வெரி வெரி வெல் பிளேட். சூப்பர். சுசித்ரா, அவர் செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? ஜாமி. ஜாமி. You want to dedicate a song for him? Yeah. இந்த தருணத்துல what would you like to? I would like to dedicate this Munbeva song for him, especially this lyric. தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா. All the very best to you. God bless you, Suchitra. Thank you so much for being with us. Come on. Time for us to move on. Gayatri, are you ready? ரெடி. Gayatri, இந்த மாதிரி கேம்ஸ் முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? கேம்ஸ் விளையாண்டதுல ஆனா வீட்ல விளக்கு ஏத்திருக்கீங்க. இது கேம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வீட்ல விளக்கு ஏத்திருக்கீங்களா? ரெகுலரா பண்றது உண்டா? Are you ready? வாங்க காயத்ரி, come on. விளக்கு ஏத்த ரெடியா இருக்கீங்களா? அம்மா நீங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க உங்க பொண்ணுக்கு. ஆல் தி பெஸ்ட். Thank you. இப்படிதான் வீட்ல பேசிப்பீங்களா? இந்த நீங்க திட்டுறது அதெல்லாம் நடந்ததே இல்லையா உங்க வீட்ல? என்னைக்காவது முடிஞ்சா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க ப்ளீஸ். எங்க மம்மி ஹேர் ஓபன் பண்ணி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஓகே ரெடியா காயத்ரி? கம் ஆன் லெட்ஸ் கோ. At the count of 1 2 and 3 your time starts now. contestant number 1 சுசித்ரா 3 தீபம் ஏத்திருக்காங்க. நீங்க மினிமம் 3க்கு மேல போகணும். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. என்னம்மா இது? ட்ரிப் ஆகிற அளவுக்கு ஆயில் இருக்கு. ஓகே வெரி வெல் ட்ரைட். பட் என்ன பதட்டமா? வாட் ஹேப்பன்?
கொஞ்சம் பதட்டம் இருந்தது. பதட்டம் இருந்தது. But not bad at all. You tried very, very well, Gayatri. Thank you so much. 2 out of 10 in 1 minute. வாங்க. Suchitra, 3 out of 10 in 1 minute. Gayatri, 2 out of 10 in 1 minute. Janani, உங்ககிட்ட எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க? 4 to 5. 4 to 5 at least. வாங்க ஜனனி. ஜனனி, கார்த்திகை தீபம்லாம் உங்க வீட்டுல கொண்டாடுறது உண்டா? யா? மா, உங்க பொண்ணு இந்த வீட்டு வேலை நல்லா செய்வாங்களா? எல்லாம் தெரியும், ஆனா செய்வாளாங்கிறது தான் ஒரு தெரியும். செய்வாளா? கண்டிப்பா தெரியும். விளக்கேத்தலாம் தெரியும். தெரியும். சமையல் பண்ணலாம் தெரியும். தெரியும். ரொம்ப தெரியாது அப்படின்னா என்ன வேலை சொல்வீங்க? தெரியுங்கிறாங்க நீங்க. இல்ல தெரியாதுன்னு என்ன வேலை சொல்வீங்க? நான் எல்லாம் தெரியும்னு தானே சொன்னேன். அதாவது நீங்க செய்வான்னு செய்வீங்க, சொல்லு. அவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியும். நீங்க பெருக்குவீங்க, அவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். சார் நீங்க சொல்லுங்க சார், உங்க பொண்ணுக்கு எது தெரியாது? தெரியலையே என்ன தெரியாதுன்னு. ஓகே, அப்ப ரெடி? ஆல் தி வெரி பெஸ்ட் ஜனனி. 1 மினிட்ல எத்தனை வேலை கேட்க போறீங்கன்னு பார்க்கலாம். டாடி நீங்க அப்படியே அந்த ஒரு இமோஷனலா உங்க டாட்டருக்கு ஒரு குட் லக் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ஆல் தி பெஸ்ட் செல்லம். Thank you, Daddy. ஓடி போய் டாடி அப்படிலாம் கொஞ்சம் மாட்டீங்களா? Sorry. இந்த சாரி வந்து ஒரு சாபமாவே பாக்குறமா நீ? Are you ready? Come on Janani, all the very best. Okay. Okay, super. Come on. Go on Janani, go on, go on, go on, go on. உங்க கையில கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும், அதை வச்சு நீங்க ஏத்திடலாம். மூணாவது விளக்கு நீங்க ஏத்திட்டீங்கன்னா சுசித்ராக்கு ஈக்குவல் ஆயிடுவீங்க. இந்த சைடுல இருந்து ஏத்துங்க. சூப்பர் 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 சூப்பர். ஏத்தியாச்சு. ஓகே டன். One more. 4 is a super score. Very nice. Okay, you got 10 seconds to go. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. Very, very well played. Super. உங்க டார்கெட் 4 to 5 in 1 minute இருந்தது. 5 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. Great. Thank you so much Janani. Very, very well played. Thank you so much. வாங்க. பிரியதர்ஷினி, 3 பேர் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டாங்க. சுசித்ரா 3, காயத்ரி 2 and Janani 5. நீங்க எப்படி? I think 6. 6. டெஃபினட்டா 6 My confidence கான்ஃபிடன்ட். level is so high. வெரி குட்ங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் எங்களுக்கு தேவையே இந்த ஷோல. வாங்க. பிரியதர்ஷினி, சொல்லுங்க அர்ச்சனா. 6ன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்துனதா உண்டா வீட்டுல? இப்போ யூஸ்வலா என்ன சொல்லணும்னா இங்கெல்லாம் விளக்கேத்துறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்படியா? ஆனா சின்ன குழந்தை இருக்கப்போ கார்த்திகை எல்லாம் போது எங்க பாட்டி கூட்டின்னு வந்து அழகா பட்டுப்பாட சடையெல்லாம் போட்டு குஞ்சலை வச்சு பின்னி பூலாம் வச்சு சுவாமி கும்பிட்டு பொரியெல்லாம் கிளறுவா இல்லையா, பொறி கிளறுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு தான் வந்து சொடலன்னு ஒன்று கொளுத்துவாங்க. இங்க இருக்கவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. சொடலன்னு சொல்லிட்டு கொளுத்துவாங்க. அப்போ நாங்க அந்த தீபாவளிக்கு ரிமைனிங் இருக்கிற வெடிலாம் வச்சுட்டு இருப்போம். அவங்க பத்த வைக்கும் போது நாங்க போட்டுருவோம். அது வெடிக்கும், திட்டுவாங்க. அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்படியே ஜாலியா ஹே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட். அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் இன்னைக்கு வந்திருக்கீங்க. Absolutely. So let's go. Are you ready? யார் கூட வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட் கூட? My friend Selvi is there. செல்வி, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு கான்ஃபிடென்ட் நீங்க? நல்லா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. அவ சொல்லியிருக்கா 6 பண்ணுவேன்னு. ஸோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, இவ பண்ணாதான் வின் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா பண்ணு நீ. கண்டிப்பா. Yeah, I hope. Super. All the very best. Okay. Come on Priyadarshini, your time starts now. இது வரைக்கும் ஹையர் 6 பண்ணீங்கன்னா தான் நீங்க பீட் பண்ண முடியும். விளக்குக்கு எந்த அளவுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா போடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட் முகத்தை டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது. come on. Last 10 seconds உங்களுக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. So 4 out of 10.
விளக்கேத்த ஒரு மருமகள் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஜனனி தெரியுமா? A to Z அப்பா கிட்ட பேசிருக்கீங்களே, இந்த விஷயம் ஏன் பேசல நீங்க? அப்பா சொல்லி தரலையே. அப்பா சொல்லி தரல, அப்பா சொல்லி தருவார் இப்போ. காயத்ரி உங்களுக்கு தெரியுமா? எப்படி வெளிச்சம் வந்து அது இருள ஃபுல்லா நீக்குதோ அதே மாதிரி வர மருமகள் வந்து அந்த வீட்ல இருக்கிற எல்லா இதையும் நீக்கிட்டு அவங்க ஒரு பிரகாசமா இருப்பாங்க, அவங்க ஒரு Correct. லட்சுமியா வர இருப்பாங்க. மருமகள் வந்து மகாலட்சுமியாக வந்து அந்த 16 செல்வங்களும் இந்த விளக்கு மூலமாக ஏத்தணும் அப்படின்றதுக்காக தான், அந்த வீட்ல வந்து நல்ல செல்வங்கள் கொண்டு வரணுன்றதுக்காக தான். சார் என்ன சார்? காயத்ரி காப்பாத்திட்டமா? காயத்ரி சொல்லுங்க, ஜனனிக்கு அவங்க அப்பான்னு தெரியாதுங்களா? இல்ல பரவாயில்ல, அவ சொன்ன என்ன அவ சொன்ன என்ன, எல்லாரும் எல்லாம் ஒண்ணுதான். சமாளிஃபிகேஷன். செம்ம சமாளிக்கிறாரு சார். சூப்பர். சோ பாட்டு பாட டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? Yeah. லெட்ஸ் கோ பிரியதர்ஷினி, ஆல் தி பெஸ்ட். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மாலையில் பொன்மாவினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும். மின்சார கண்ணா மின்சார கண்ணா என் Thank you so much பிரியதர்ஷினி, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்காக. இங்க பேக் டு ப்ளே. Thank you. என் ஆசை ஓசை கேளா. அட்டா சக்கரோட முடிவுல உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது டாடிஸ் லிட்டில் கேர்ள் ஜனனி. நீங்க தான் 5 அழகான விளக்குகளை ஒரு நிமிஷத்துல ஏத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற 4 பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? I will take the pants. யா? Yeah. மம்மி டாடி கேட்கணும்லாம் அவசியமே இல்ல. இல்ல. வாங்க ஜனனி, ப்ளீஸ் பிக் இட் அப். வா கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது பிரியதர்ஷினி. நீங்க 6 உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க, பட் யூ ஆல்மோஸ்ட் காட் தேர். 4 out of 10. இங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? Roti maker. வாங்க. வா கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது சுசித்ரா. 3 in 1 minute. உங்களுக்கு என்ன gift வேணும்? காஃபி மேக்கர். வாங்க. வா கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். And number 4 பொசிஷன்ல இருக்கிறது காயத்ரி. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்களே, வெற்றி சாப்பர். வாங்க. Welcome ladies, welcome, welcome. உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும். So அட்டா சக்கரோட முடிவுல உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல with 20 points இருக்கிறது ஜனனி. நம்பர் 2 பொசிஷன்ல 15 points கூட இருக்கிறது பிரியதர்ஷினி. நம்பர் 3 பொசிஷன்ல with 10 points இருக்கிறது சுசித்ரா. And number 4 பொசிஷன்ல with 5 points காயத்ரி. வாழ்த்துக்கள். 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கார்த்திகை தீபத்தோட ஸ்பிரிட்டை ரொம்ப அழகாவே செலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ so much for that. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப அழகா the spirit of கார்த்திகை தீபம் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். டைம் for us to move on to round number 2. அதிர்ஷ்ட லட்சுமியில round 2. ஸ்டார்ட் மியூசிக்ல நமக்காக யூசுவலா ஒரு மைம் எக்ஸ்பர்ட் பார்த்திருப்பீங்க, பட் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திருநாள். அதனால குழலூதும் கண்ணன் ஃபெனி நம்ம கூட இருக்காரு. வெரி வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. அவர் பாடல்களை உங்களுக்காக ஃப்ளூட்ல ப்ளே பண்ணி காட்ட போறாரு. நீங்க அதை கண்டுபிடிக்க போறீங்க and பாட ஆரம்பிக்க போறீங்க. பாட ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய பாடலை ஹெல்ப் பண்றதுக்காக இண்டிபெண்டன்ட் சிங்கர் ராகவி இஸ் ஹியர் வித் us today. A very warm welcome to the show ராகவி. அவங்களுடைய டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சின்ன டீசர் மாதிரி காட்ட போறோம். So ராகவி, can we have a number from you please? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. Thank you so much both of you. அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க கேட்டுட்டீங்க. ஸோ இவ்வளவு அழகா இவ்வளவு சிம்பிளாக தான் பாடல்கள் இருக்க போகுது. நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஈஸியாகவும் பாடலாம்.
இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் அழகான சில்க் சாரி, ரைஸ் குக்கர், டிவிடி பிளேயர், அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். ரெடியா இருக்கீங்களா? யா, லெட்ஸ் கோ. லாஸ்ட் ரவுண்டோட நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த ஜனனி நீங்க தான். சோ இந்த ரவுண்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக் ஃபார் ஜனனி ப்ளீஸ். முன்பே வா என் அன்பே வா. வாவ்! நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. சூப்பர். Thank you ஃபனி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் நம்பரை ப்ளே பண்றது ரொம்ப கஷ்டம், பட் அதை ரொம்ப ஃப்ளாலெஸ்லி ப்ளே பண்ணிருக்கீங்க. Thank you so much for that. And நீங்க எத்தனை வினாடிகளை கண்டுபிடிச்சீங்க தெரியுமா? No. It was very very quick. 3 வினாடிகள் தான். Very very well played Janani. Super. So why don't you sing that for us, Raghavi? முன்பே வா என் அன்பே வா, கூடே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. முன்பே முன்பே வா என் அன்பே வா, கூடே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். Thank you so much. Janani, very very well played. Super. Time for us to move on. Priyadarshini, ரெடியா இருக்கீங்களா? Yeah. லாஸ்ட் ரவுண்ட்ல நீங்க தான் நம்பர் 2 பொசிஷன். சோ இந்த வாட்டி செகண்ட் விளையாட போறீங்க. ரெடியா? ஓகே. So let's start music for Priyadarshini. பாடுங்க. லே, உன்னை பார்த்த முதல் நாளே காதலாய் வந்து என்னை அடித்தாய், கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய். உன்னாலாவே என் பின்னில் அணைந்து பின் அணைந்து பின்னானும் அழகானே. சூப்பர். 8 வினாடிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க பிரியதர்ஷினி. வெரி வெல் பிளேட். Can we hear the song please, Raghavi? பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. ஊரலையாய் வந்தே இலையளித்தாய், கடலாய் மாறி பின்னிலை இழுத்தாய். உன் பனாதை தாங்கி உன்முகம் இன்று மறையாதே. Thank you. Very well played பிரியதர்ஷினி. அடுத்தபடியாக சுசித்ரா, ரெடியா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்? பாடல்கள்லாம் கேட்கறது உண்டா? Yeah, yeah. Okay, so let's get going. கண்ணழகா. பாடுங்க. காலழகா, இங்கு போகும் விரலழகா, உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடா. சூப்பர். அவங்க கூட பாடுறதா ஃப்ளூட் ப்ளே பண்றதா தெரியல. தெரிஞ்சுதாங்க மகன் பார்க்கும்போது. வெரி வெரி நைஸ் சுசித்ரா. How long did you took? 3 or 4 seconds. 3 or 4 இல்ல 2 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சீங்க சுசித்ரா. வெரி வெல் பிளேட். சூப்பர். பாடல் கேட்கலாமா ராகவி?
காயத்ரி ஆல் செட் போலாமா? லெட்ஸ் கோ. காயத்ரிக்காக லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். மீண்டும் எந்தி பகல் உணருகே நான் வாழ வேண்டும். Thank you, Fanny. Thank you so much. Gayatri, very well sung. How long did you think you took? 10 seconds. 10 seconds. அவர் வாசிச்சதே 10 வினாடிகள் தான். 4 seconds கண்டுபிடிச்சிருக்கீங்க காயத்ரி. Very, very well played. Super. ராகவி. பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும் என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். Thank you so much. Thank you, Fanny, and thank you, Raghavi, for being a part of this very special episode. கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்துருக்கீங்க. Thanks again. Until we see you in another episode, take care. Bye-bye. ஸோ இந்த ரவுண்டோடைய முடிவில் உங்களுடைய டைம் பேஸ் பண்ணி உங்களுடைய செகண்ட்ஸை பார்க்க போகிறோம். எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, எத்தனை செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் யார் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கீங்கன்னு. ஸோ குவைட் ஆப்வியஸ்லி 2 வினாடிகள் இந்த பாட்டை கண்டுபிடிச்சது சுச்சித்ரா நீங்கள் தான். ஸோ யூஆர் அட் நம்பர் 1 பொசிஷன். வாழ்த்துக்கள், உங்களுக்கு கிடைக்கிறது 20 மதிப்பெண்கள். இங்கே இருக்கிற கிஃப்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணும்? ரைஸ் குக்கர். வாங்க ப்ளீஸ். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன் சுச்சித்ரா. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது ஜனனி. 3 வினாடிகளில் பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் இங்க? டிவிடி பிளேயர். வாங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி. அடுத்தபடியாக காயத்ரி, நீங்க 4 செகண்ட்ஸ்ல பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்க இருக்க கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி விட்டு அனுப்பிச்சாங்க. they need that ala change gift voucher. ஃப்ரெண்ட்ஸே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னா வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். 8 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சது பிரியதர்ஷினி. நீங்க தான் நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கீங்க. அந்த அழகான சேலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. உங்க அறிவும் திறமையும் So, இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சுச்சித்ரா with 20 points, நம்பர் 2 பொசிஷன்ல ஜனனி with 15 points, நம்பர் 3 பொசிஷன்ல காயத்ரி with 10 points, and நம்பர் 4 பொசிஷன்ல பிரியதர்ஷினி with 5 points. அடுத்த ரவுண்ட் ஒரு கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்டாக இருக்க போகுது. லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல நீங்க எப்படி விளையாடுனீங்க, எவ்வளவு ஸ்கோர் எடுத்தீங்கன்றது இப்போ முக்கியமே கிடையாது. ஏன்னா இந்த ரவுண்ட்ல நீங்க உங்களுடைய மொத்த ஸ்கோர் பிளானையுமே மாத்திடலாம். கம்மியான ஸ்கோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம், நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கினவங்க அங்கேயே ஸ்டாக்னேட்டும் ஆகலாம். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நம்மளுடைய 3வது சுற்று இந்த ரவுண்ட்ல உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 4 புதிர்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் வரப்போகுது. ஒரு புதிருக்கு பிறகும் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு நான் சொல்ல போறேன். சொன்ன உடனே யாருக்கு பதில் தெரியுமோ உங்க பஸர் அழுத்த போறீங்க. சரியான விடை கொடுத்தீங்கன்னா உடனே 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கும் இந்த 4 பரிசுகளை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்க பிளாக் பண்ணிக்க போறீங்க. இப்போ நீங்க இந்த ரவுண்ட்ல வின் பண்ணக்கூடிய பரிசுகள் மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர், வேக்யூம் கிளீனர், செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ஜார் மிக்ஸி. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா 20 மதிப்பெண்கள் அண்ட் உங்களுக்கு பிடித்த பரிசு. பட் தப்பா சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் -5. முக்கியமாக அடுத்த ரவுண்ட் ஜீபூம்பா விளையாடுறதுக்கு டாப் ஸ்கோரராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சரியான பதில் தெரியலனாலும் பஸர் அழுத்தி தப்பான பதில் சொல்லி மைனஸ் வாங்கிடாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ப்ளீஸ் ரிமெம்பர் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் நான் சொன்னதுக்கு பிறகு மட்டும்தான் நீங்க பஸர் அழுத்தணும். ஐ யூ ஆல் ரெடி? போலாமா? ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். உங்களுக்காக வந்தாமலையின் முதல் புதிர் இதோ. ஒரு திரைப்படம், நாதஸ்வரம், பரதம், நலந்தானா. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சுசித்ரா, யூ காட் தி பஸர் ஃபர்ஸ்ட். தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாள். ஏன் சொல்லுங்க? that song will come நலந்தானா. ஓகே, அது நலந்தானா சிம்பு கூட தான் ஆடிக்கிறாரு. பட் நாதஸ்வரம் அதுல வராது இல்லையா Okay. சில பாட்டுல. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் தில்லானா மோகனாம்பாள். பாத்துடலாமா? தில்லானா மோகனாம்பாள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சுசித்ரா. உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இங்க இருக்கிற பரிசுகள்ல என்ன பிளாக் பண்ணி வைக்கலாம்? மிக்ஸி. மிக்ஸி. ஸோ 2 ஜார் மிக்ஸி உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். டைம் ஃபார் us to மூவ் ஆன். அடுத்த வந்தாமலை புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக. கொசுவின் தமிழ் பெயர் என்ன? யோர் டைம் ஸ்டார்ட் நவ். கொசுக்கு தமிழ் பெயர் வேற இருக்குதா அப்படின்ற மாதிரியே பார்க்காதீங்க. கொசுவின் தமிழ் பெயர் என்ன? கொசு தானே தமிழ் பேர் இல்லையா? கொசு வந்து லோக்கல் தமிழ். கொலோக்கியலா நம்ம சொல்றது கொசு அப்படின்றது. 4 எழுத்துக்கள் உள்ளது.
தெரியுமா யாருக்காவது? தெரியாதா? கன்ஃபார்ம்டா? ஆடியன்ஸ் யாருக்கா தெரியுமா? தெல்லுப்பூச்சி. இன்னொன்னு இருக்கு, ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரி. சார் இந்த பையனை வெள்ளத்தி கொடுங்க. தெரியுமா தெரியாதா? பாத்துக்கலாமா பதில? லெட்ஸ் see the answer. கொசுவின் தமிழ் பெயர் என்ன? நுளம்பு என்பது சரியான பதில். அவர் சொன்னதும் ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனா நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னா அடுத்த ஜென்மத்துல பெண்ணா பிறந்துதான் வரணும். வெரி சாரிப்பா, இந்த வாட்டி உங்களுக்கு பரிசு கிடையாது. உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் பாக்கெட்ல போட்டு நீங்க வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். தேங்க்யூ சோ மச். நுளம்பு என்பது சரியான பதில். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொசுவை நம்ம விரட்டணும்னா குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணோம்னா கொசு ஈஸியா விரட்டிடலாம். இன்ஸ்டால்மெண்ட்ல விரட்ட வேண்டாம். ஒரே தடவை குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் போட்டோம்னா கொசு எல்லாம் விரட்டிடலாம். அடுத்தபடியாக உங்களுக்காக 3வது வந்தாமல புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல. மிளகாய் புளிக்க, பாகற்காய் காரம் எடுக்க, புளி கசக்கும். ஜனனி, முதல்ல நீங்க தான் பசர் அடிச்சிருக்கீங்க, சொல்லுங்க. மிளகாய் காரம் எடுக்க, பாகற்காய் கசக்க, புளி புளிக்கும். ஷியோர்? பாத்துக்கலாமா? யா. புளி புளிக்கும். மிளகாய் காரம் எடுக்க, பாகற்காய் கசக்க, புளி புளிக்கும் என்பது சரியான பதில். ஜனனி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். நீங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? மில்டன் சார். மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஆல்ரைட், சோ லெட்ஸ் மூவ் ஆன். உங்களுக்காக வந்தாமலையின் கடைசி புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல. புகைக்கும் ராணி, மணக்கும் ராணி, மளிகை கடையில் இருக்கும் ராணி, அவள் யார்? ஜனனி. ஊதுவத்தி. ஊதுவத்தி. புகைக்கும் ராணி, மணக்கும் ராணி, மளிகை கடைக்குள் இருக்கும் ராணி, அவள் யார்? ராணியே சொல்றான் ஊதுவத்திய. ராணி ராணின்னு வருது கிட்டத்தட்ட. அதாவது ஊதுவத்தி கசின் சாம்பிராணி. சாம்பிராணி. அம்மாவா? பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? யா. ஷூரா சொல்லுங்க. ஷூர் ஷூர். சாம்பிராணியா ஊதுவத்தியா? சாம்பிராணி. ஷூர்? பாத்துடலாமா? சாம்பிராணி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அது வந்து ரொம்ப க்ளோஸ். ஊதுவத்தியும் சரிதான், பட் அந்த ராணி அப்படின்ற வார்த்தையை பிடிச்சு நீங்க கொண்டு வந்தது வெரி வெல் டன் ஜனனி. உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற கிஃப்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்? வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். Thank you. சோ இந்த ரவுண்டோட முடிவுல உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். ஜனனி at number 1 position with 40 points. வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க பிளாக் பண்ண 2 பரிசுகளும் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க Congratulations Janani, very very well played. Suchitra, நீங்க இருக்கிறது number 2 position in the roundல and you get 20 points. And உங்களுக்கு பிடிச்ச அந்த 2 jar mixer வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். Congratulations Suchitra and congratulations Janani, இந்த ரவுண்ட்ல நீங்க நிஜமாவே கேம் சேஞ்சஸ் ஆக இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய டோட்டல் ஸ்கோரை பார்க்க போறோம். இது வரைக்கும் from the beginning எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, என்ன பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்கன்னு. நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது காயத்ரி, நீங்க with 15 points. Congratulations. என்ன பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? வெஜிடபிள் கட்டர் அண்ட் தென் ஆலா சேஞ்ச் கிஃப்ட் வவுச்சர். இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்ணத பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. So great Gayatri, thank you so very much. பிரியதர்ஷினி, நீங்க இருக்கிறது 3rd பொசிஷன்ல, நீங்க வாங்கிக்கிறது 20 மதிப்பெண்கள். என்ன பரிசுகள் வாங்கிட்டீங்க? ரொட்டி மேக்கர் அண்ட் சாரி. பிரியதர்ஷினி, இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்ணத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. வீட்ல என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க உங்ககிட்ட? அம்மா கிட்ட இன்னும் நான் சொல்லவே இல்லை. சஸ்பென்ஸா போயிட்டு வந்து சொல்லலான்ட்டு என்னைக்குன்னு சொல்லவே இல்லை. ஓகே, போயிட்டு வந்துட்டு வின் பண்ணிட்டு சொல்லலான்ட்டு போனோடனே ஃபர்ஸ்ட் கால் அம்மாக்கு தான். வெரி நைஸ். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் and thank you so much இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. Thank you so much அர்ச்சனா. ஜனனி and சுசித்ரா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன் ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது கிடையாது. you know you are meeting for the first time. இவ்ளோ க்ளோஸான காம்படிஷன்ல யாரு நம்பர் 1 பொசிஷன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? Obviously ஜனனி. ஏன் obviously ஜனனி? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க, செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்தீங்க. This round she scored. She got ahead. So சுசித்ரா, நீங்க இருக்கிறது நம்பர் 2 பொசிஷன்ல with 50 points. கமலோட வாழ்க்கையில வந்து லட்சுமியாக போக போறீங்க. Congratulations சுசித்ரா. இன்னைக்கு என்னலாம் வின் பண்ணிருக்கீங்க? Mixie, rice cooker and coffee maker. இன்னைக்கு ஷோக்கு வரும்போது கமல் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு உங்ககிட்ட? கண்டிப்பா அந்த அதிர்ஷ்ட லட்சுமி அந்த டோரை திறந்து அது உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வா அப்படி சொன்னாங்க. பட் ஐ மிஸ்ட் இட். நீங்க போய் கதவு பின்னாடி உட்கார்ந்துக்கோங்க. So I'm sorry for it. And anyways, வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வச்சிருக்கேன். So நம்ம தாராளமா இதை வச்சு குடும்பம் நடத்தலாம். Thank you so much Suchitra. God bless you and all the very best உங்களுடைய engagement and your wedding. Thanks. Thanks so much. So number 1 பொசிஷன்ல இருக்கிறது ஜனனி, நீங்க தான் daddy's girl னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நிறைய இடங்கள்ல வந்து டாடி அண்ட் மம்மி வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. இவன் நல்லா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்க டாட்டர் உங்களை she's proved you wrong.
கண்டிப்பாக சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நம்பர் 1 பொசிஷன் and 75 points. Fantastic ஜனனி, very well played. So ஜனனி, இந்த டைம்ல டாட் அண்ட் மாம்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இனிமேவாவது சும்மா கலாய்க்காம கொஞ்சம் மதிச்சா போதும். யாரு ஜாஸ்தி கலாய்ப்பா, அப்பாவா அம்மாவா? 2 பேரும். 2 பேரும் உங்களை கலாய்ப்பாங்களா? My அக்கா is there. அவ ரொம்ப கலாய்ப்பாங்களா உங்களை? ரொம்ப. ஓகே, உங்க அக்கா என்ன சொல்றாங்க கேக்கலாம். எதிர்பார்த்தீங்களா உங்க சிஸ்டர் இவ்வளவு சிறப்பா விளையாடுவாங்கன்னு? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான். ஏன்னா அவள் ஸ்கூல் டாப்பர், காலேஜில் ஷீ பெர்ஃபார்ம்ஸ் வெரி வெல். அவளுக்கு அறிவு இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை நாங்கள் இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்றது இல்லை. அறிவு ஓவரா பண்ணுவா. கொஞ்சம் அடக்கி proving it. இல்ல கரெக்டா சொல்லிருக்கீங்க, அறிவு இருக்கு, ஆனா அது இருக்குன்றது அப்பப்ப காட்டணும் இல்லீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? பட் அந்த டீல் மறந்துடாது ஜனா. வாட் இஸ் தி டீல், எங்களுக்கும் சொல்லுங்க. இல்லை, அவள் என்னெல்லாம் வின் பண்ணாலும் அதில் நான் இங்கே உட்காந்து கை தட்டுறதுக்காகவாது 50 சித்தப்பா கொஞ்சம் அதிகமாக சித்தப்பா. சரி, நம்ம தனியாக பேசுறீங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி டீல் போட்டு வச்சிருக்காங்க, அப்பா கிட்ட கொடுங்க. சார், இப்போ ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் உங்களுக்கு. நிறைய கான்டெஸ்ட் இருந்தது, அதில் நம்பர் 1 பொசிஷனில் ஜனனி வந்திருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோரர். அதிர்ஷ்டலக்ஷ்மி ஜி பூம்பா விளையாட போறாங்க. ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க டாக்டருக்கு? அதிர்ஷ்டம் இருக்கு தெரியுது, இன்னும் இருந்ததுன்னா கண்டிப்பா வரும். சூப்பர், அறிவு இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு, வரணுமே அப்படின்ற மாதிரி நீங்க மேட்டர் ஆஃப் ஃபேக்டாவே சொல்றீங்க சார். இல்லை அப்படி இல்லை, அறிவு இருக்கு அப்படிங்கிறது நிறைய அக்கேஷனில் ப்ரூவ் பண்ணிட்டா. ஓகே, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் லெவல் வரைக்கும். அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது விளையாடினா தான் தெரிஞ்சது. அதிர்ஷ்டம் இருக்கு, இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. கண்டிப்பாக வின் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். தேங்க்யூ. உங்க 2 பேருக்கும் உங்க டாக்டரை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி டாடிஸ் கேர்ள்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் கம் ஆன் ஜனனி, are you ready to play Zee Boomba? Yeah. Okay, so ஜனனி, இப்போ நம்ம விளையாட போறது Zee Boomba, பட் அதுக்கு முன்னாடி என்ன பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? DVD player, Teflon coated pan, Milton set and vacuum cleaner. Congratulations இந்த 4 பரிசுகளுக்காக. Time for us to move on. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ Zee Boomba விளையாட போறோம். இதுல நீங்க தான் இந்த அதிர்ஷ்ட கதவை ஓபன் பண்ண போறீங்க. அந்த அதிர்ஷ்ட கதவை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு அதிர்ஷ்ட சாவி தேவை. இந்த ஸ்கிரீன்ல இப்போ 5 பாக்ஸஸ் வர போகுது. ஒரு gift box பின்னாடி தான் அந்த சாவி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றது இஸ் your choice. ஆனா அதுக்கு நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியாகணும். 2 கேள்விகள் உங்களுக்கு கேட்க போறோம். முதல் கேள்வி கேட்ட உடனே your choice of first box. சாவி இருந்ததுன்னா சூப்பர், ஒருவேளை இல்லைன்னா we'll go on to the second box. Are you ready, Janani? Yeah. All right. So முதல்ல அந்த 5 gift boxes, can we have them on the screen please? Red, yellow, blue, green and violet. எந்த பாக்ஸ்? Orangish yellow. Orangish yellow or yellowish orange அப்படின்ற இந்த ரெண்டாவது பொட்டியை நீங்க ஓபன் பண்றதுக்கு நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க போறேன், நீ அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. Are you ready, Janani? Yeah. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? நீங்க யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வேற, இதெல்லாம் அசால்ட்டா சொல்லணுமே. It's 29. 29. தமிழ்நாட்டுல 29 districts இருக்குன்றீங்க. It is a very wild guess. Wild guess, ah? What is the number? 29 தான். இல்ல. 44, 45. Sure? 45 தான் ஃபைனல் நம்பர். 45 என்பது தவறான பதில். சாரி ஜனனி. யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கம்மா. 32. 32 மாவட்டங்கள் என்பது சரியான பதில்மா, வாழ்த்துக்கள். 32 is the right answer. அடுத்த அதிர்ஷ்டலட்சுமியில நீங்க கண்டிப்பா வரணும். ஜனனி, 32 is the right answer. சாரி, அந்த பாக்ஸ் இப்போ ஓபன் பண்ண முடியாது. நீங்க வந்து இப்போ அந்த ஆரஞ்சு பாக்ஸே ரீடைன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல இன்னொரு கலர் சூஸ் பண்ண போறீங்களா? Green. You'll go for the green box. சரி, green boxக்கு பின்னாடி அந்த சாவி இருக்கா இல்லையான்றது பார்க்கலாமா? Yeah. அதுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு சரியான பதில் சொல்லணும். ஸோ உங்களுக்கான கேள்வி, கரண்ட் பில் கட்டுறோம் இல்லைங்களா, எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும்? 2 months. கன்ஃபார்ம் கட்டியிருக்கீங்களா? 2 மாதங்களுக்கு ஒரு முறை என்பது சரியான பதில் ஜனனி, வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து இது ஈஸி, இது என்ன கேள்வி அப்படின்ற மாதிரி நினைக்கலாம், பட் உண்மையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இட்ஸ் பை மந்த்லி திங்னு. ஓகே, சோ கிரீன் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாமா அப்போ? Yeah. ஓகே, சோ லெட்ஸ் ஓபன் தி கிரீன் பாக்ஸ். பேட் லக் ஜனனி, பட் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன்னா நீங்க ஒரு क्वेश्चन லூஸ் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க ஆரஞ்சு பாக்ஸ் ஓபன் பண்ண முடியல. சோ இதுக்கு பின்னாடி எங்க சாவி இருக்குன்னு எனக்குமே தெரியாது. டைம் ஃபார் us to move on. எப்படிமே நீங்க மிஸ் பண்ண அந்த மிகப்பெரிய மெகா பம்பர் பரிசு என்னன்றதை பார்த்துடலாங்களா? So everybody together, let's say Zee Boomba. Oh, 52-inch LED TV. ரொம்ப
க்ளோஸ் மிஸ் ஜனனி. அந்த கொஸ்டின் ப்ராபப்ளி நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணி அந்த ஆரஞ்சு பாக்ஸ் பின்னாடி அந்த சாவி இருந்திருக்கலாம். பட் டோன்ட் வரி அட் ஆல். ரொம்ப ரொம்ப அழகா விளையாடி இருக்கீங்க இன்னைக்கு. அண்ட் யூ ஆர் அவர் வின்னர். அதிர்ஷ்டலட்சுமியின் வின்னர் நீங்க தான் ஜனனி. வாழ்த்துக்கள். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஸோ இந்த எபிசோடோட வின்னர் உங்களுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அவர் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது உங்களுக்காக. ஒவ்வொரு தடவை இதை பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லிக்கணும் தான் எங்களுடைய ஆசை. மற்ற கண்டஸ்டன்ஸும் வந்துருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த அழகான மொமெண்ட்டை நீங்க பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க சொல்லி ஞாபகப்படுத்தணும் தான் எங்களுடைய ஆசை. இவங்கள மாதிரி நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சீக்கிரமா வாங்க. உங்களுக்காக எக்கச்சக்கமான பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற பட்டமும் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சே. நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, பவர்ட் பை மில்டன் அண்ட் வாலனி, ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். Bye bye.